ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோல ஒரு விசேஷமா நம்ம கொண்டு போகலாம். என்ன அப்படின்னா, மனுஷனா இருக்கிற எல்லாருக்கும் தன்னுடைய எதிர்காலத்தை குறிச்சுதான ஒரு கேள்வி வந்து இருக்கும். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே அந்த கேள்விகள் இருக்கும். ஈவன் எனக்குமே அந்த கேள்வி இருக்கு. இதுல எதிர்காலம் அப்படின்றது எப்படி தொடங்குது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை இப்போ இருக்கிற காலம், இதுக்கு முன்னாடி நடந்த காலம், இதுக்கப்புறம் நடக்க போகிற காலம். சோ இதுல எல்லாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுல அவ்வளவு ஆர்வம் இருக்காது. என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத பாக்குறதுல கூட அவ்வளவு ஆர்வம் இருக்காது. என்ன நடக்க போகுதுன்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும்ட்டு பலரும் ஆர்வப்படுறது உண்டு. இதுல நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல பின்னாடி என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இத நான் ஃபாலோ பண்ற வேதத்துல என்னெல்லாம் சொல்லப்படுது, இதுக்கு அடுத்து என்னெல்லாம் வரும், இப்போ எந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம், ஒருவேளை நாம மறிச்சிட்டோம் அப்படின்னா மறிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வேதம் தெளிவா சொல்லுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து காலங்கள்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம விரிவா பார்க்கலாம். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதையும் பார்க்கலாம். முதல் நம்ம எடுத்துக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா மனுஷன். சரி, மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டான், எப்படி மனிதனா வந்தான்? பல உயிரினங்கள் இருக்கும் போதும் மனிதன் சொல்லக்கூடிய இந்த சரீரமாகிய மனுஷர்கள் எப்படி எதுக்காக உருவாக்கப்பட்டாங்க? நாம மனுஷனா வருவதற்கு முன்பதாக என்னவா இருந்தோம்? இதெல்லாம் சிந்திச்சிருக்கீங்களா? சரி, மனுஷனா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு சரீரம் இருக்கு. இந்த சரீரத்துக்குள்ள உயிர் இருக்கு. சோ இந்த இதை நம்ம வேறு பிரிச்சு நம்ம பார்த்திருக்கோமா? சரீரம்ன்றது எல்லாருக்கும் ஒன்னா இருக்கிறது இல்ல. எல்லாருடைய ரூபங்களும் வேற வேற மாதிரி இருக்கு. ஆனா உருவங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய அழகுகள் வித்தியாசமா இருக்கு. சோ இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றத சிந்திச்சிருக்குமா? சோ மனிதன் தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின் படியாகவும் உருவாக்கப்படுறான். இதுதான் வேதத்துல ஆதியாகமம் 1:26-27 சொல்லப்பட்டிருக்கு. மனிதன் உடல் மட்டுமே மண்ணினால உருவாக்கப்பட்டுச்சான். இதை சிந்திச்சிருக்குமா? நம்மளுடைய சரீரம் ஒரு மண்ணு அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு பொருளை உருவாக்குறவங்க கிட்டதான் அதோடைய மேப்பே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம ஒரு போன் பாக்குறோம் அப்படின்னா அந்த போனோட ப்ளூ பிரிண்ட் அதை உருவாக்குனவங்க கையில தான் இருக்கும். அது போல நம்மளை உருவாக்குறது கடவுள் அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட ப்ளூ பிரிண்ட் கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? சோ அப்படிதான் ஆதியாகமம் 2:7 மனுஷன் மண்ணுல இருந்து உருவாக்கப்படுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு, கடவுள் எல்லாவற்றையும் வார்த்தையால உண்டாக்குறாரு. ஆனா மனுஷனை மட்டும்தான் ஆண்டவர் கையால உருவாக்குறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று கதை சொல்றாரு. ஆதியாகமம் 3:19 நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறபடினால நீ மண்ணுக்கே திரும்புவாய் சொல்லிட்டு கதை சொல்றாரு. இப்போ இன்னொரு கேள்வி இருக்கும். அப்போ மனுஷனை யாருடைய சாயல்ல கடவுள் உருவாக்குறாரு? இப்போ நம்ம எடுத்துக்கலாம், ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பார்த்து உருவாக்குறோம் அப்படின்னா அதை நம்ம எதையாவது ஒரு சிந்தனையில சிந்திச்சிருக்கணும். இல்ல எதையாவது ஒரு பொருளை பார்த்து அதை மாடிஃபிகேஷன்ஸ், அதாவது அதவே வந்துட்டு நம்ம மாத்தி பண்ற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? அப்போ இத மனுஷனை எப்படி பார்த்து உருவாக்கி இருப்பாரு? அதான் வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மனுஷனை தேவனுடைய தன் சாயலாகவே உருவாக்குனாராம். அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட நாம அவருக்கு ஒத்து இருக்கணும்னு அர்த்தம். மனித சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய 2 காரியம், ஆவி, ஆத்மா. இந்த ஆவி, ஆத்மா, மனிதன், இந்த மூணுமே தேவ சாயலை சார்ந்திருக்குன்னு சொல்லிட்டு கொலோசியர் 3:10 இருக்கு. இன்னொன்னு, மனித உடல்ல, நம்முடைய மனுஷனுடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா, அவற்றின் அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே வித்தியாசமா இருக்குங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கான்ஸும் எந்த ஒரு பழுதும் அடையாம பல வருஷங்களா வந்துட்டு இயங்குமா? இப்படிப்பட்டதான ஒரு பொருளையும் மனுஷன் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதே கிடையாது. இப்போ காலகட்டங்கள் மாறுறதுனால நம்ம சாப்பிடுற சாப்பாடு மூலியமா பல விதமான நோய்கள் வந்து வரலாம். ஆனா தேவன் ஆதி காலம் எப்போ நம்ம இந்த உலகம் தொடங்குச்சோ அப்போ இருந்து இன்றைக்கு வரைக்கும் மனுஷனுடைய இருதயத்துல எந்த ஒரு குளறுபடும் இல்லாம ஆண்டு படைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. வசனம் சங்கீதம் 139:14 சொன்னது போல, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை நமக்கு பொருந்தும். ஒரு மனுஷனும் இதை சொல்லி நம்ம ஜெபிக்க முடியுங்க. ஏன்னா அவ்வளவு அருமையா சரீரத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். நம்மளுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய நரம்புகளா இருந்தாலும் சரி, நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய எலும்புகளா இருந்தாலும் சரி, எல்லாமே நேர்த்தியாய் தெளிவாய் உருவாக்கப்பட்டிருக்கு. ஈவன் எடுத்துக்கோங்கன்னு கொரிந்தியர் 15:39 சொன்னது போல, மனிதனுடைய மாம்சம் படைப்புகளின் மாம்சத்திலிருந்து ரொம்பவும் வேறுபட்டு இருக்கும்.
அப்போ இதெல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நம்மள ஆண்டவர் எதற்காக உருவாக்கி இருக்கணும்? நம்மள பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? இப்ப நாம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? நம்மள ஒருத்தர் உருவாக்கி இருக்காரு, அவருக்கு உபயோகமா இருக்க விரும்புகிறோமா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு 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 பொருள் நம்ம உருவாக்குறோம். அந்த பொருள் வந்துட்டு நமக்கு உபயோகம் இல்லன்னா, அத பார்த்துக்கிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியுமா? பல வருஷங்களாய் நம்ம கஷ்டப்பட்டு அந்த பொருள் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருள் உருவாக்கி எல்லாம் ரெடி பண்ணி நமக்கு பிடிச்சது போல அமைஞ்சதுக்கு அப்புறம், அந்த பொருள இன்னொருத்தர் உரிமை கொண்டாடிட்டு போனா அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய மனநிலை என்னவா இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ தேவன் நம்மளுக்கு இவ்வளவு அருமையாய் உண்டாக்கியிருக்கும் போது, நாம கர்த்தருக்கு உபயோகம் இல்லாதவர்களா இருந்தோம் அப்படின்னா, அவருடைய மனது, அவருடைய சிந்தை எதை குறித்து சிந்திக்கும்? எப்படி வேதனை அடையும்? மனுஷனா இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை சிந்திக்கிறவர்களா இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒருவேளை நீங்க மனுஷனா இருக்கிறன்னா, கர்த்தரிடத்துல இருந்து வந்தேன், அப்போ கர்த்தர்கிட்டே போவோம் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள கிடைச்சிச்சுன்னா, இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நம்ம இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்க காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர், ஆவியானவர் என்ன நம்மளோடு பேசுறாரோ அதை பேசட்டும். காதுள்ளவன் கேட்க கடவன் போட்டிருக்கு. சோ அதை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு தெளிவுபடுத்தினார்னா, நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும். இதுல மனுஷன் உருவாக்கப்பட்டாச்சு, ஓகே. மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மனுஷன் உருவாக்கப்படுறான், வளர்றான், மறுபடியும் மரணத்தை நோக்கி போறான். சோ 3 காரியம் தான் இருக்கு. இந்த 3 காரியத்துல நம்முடைய சிந்தை எதை குறிச்சு இருக்கு ஜாஸ்தி? பிறந்ததை குறிச்சு இருக்கா? கிடையாது. வளர்ந்துகிட்டு இருக்கிறத குறிச்சு இருக்கா? மறிக்கிறத குறிச்சு இருக்கா? நிச்சயமா வளர்ந்துகிட்டு இருக்கிறத குறிச்சு தாங்க. நாளைக்கு இதை குறிச்சே தான் சிந்திச்சுட்டு இருக்கோம். அடுத்து மரணம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை யாரும் சிந்திக்கிறது உண்டு? யாரும் சிந்திக்கிறது கிடையாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நீ உண்டாக்கப்பட்டிருக்க, வளரும் பொழுது நீ என்ன நினைச்சுக்கிட்ட அப்படின்னா, மறிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் வருவேன், உன்னை என் கூட சேர்த்துப்பேன். சோ இதை நியமனம் பண்றதுக்காக, இதை உறுதிப்படுத்தணும்னா, நம்மளுடைய வாழ்ற வாழ்க்கைய எதை நோக்கி வாழ்றோன்றத நம்ம நிதானிச்சு பார்க்கணும். 2 சான்ஸ் தான். ஒண்ணு, வாழ்ற போது தேவனை பிடிச்சு அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா, மறிக்கும் பொழுது நமக்கு ஒரு இடம் கிடைக்கும், அவருடைய மார்க் கிடைக்கும், சாயத்துக்கு ஒரு தோல் கிடைக்கும். இல்லாத பட்சத்துல நமக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், வேற வழி இல்ல, எரிகிற அக்னி நரகம் மட்டும்தான். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப வாழ்ற வாழ்க்கையே ரொம்ப கொடுமையா இருக்கு. இதுல செத்ததுக்கு அப்புறமும் ஒரு நரகம் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இனி தொடர்ந்து இந்த வீடியோல நரகத்தை குறிச்சும் பார்க்கலாம். பாதாளம்னா என்ன, நரகம்னா என்ன, எரிகிற அக்னின்னா என்ன, அப்புறம் பரலோகம்ன்றது இருக்கா, இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவாரா, ரகசிய வருகைனா என்ன, இதை குறிச்சு எல்லாவற்றையும் தெளிவாய் தனித்தனி வீடியோவா பார்க்கலாம். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. அதன் பிரகாரம் ஆண்டவர் நம்மளோட பேசுவார். நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நீங்க யாருன்றதை தெளிவா புரிஞ்சுக்கணும். வாழ்ற வாழ்க்கைய சரி செய்யறதுக்கு இது ஒரு வழியா இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.